எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஃபோர்த் ஃப்ளோர் படம் நல்லபடியாக வர்றதுக்காக நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. சரிங்களா? பணம் போடுறது பெருசு இல்லை, கரெக்டாக திரைக்கதை கொண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்குது. இந்த காலத்தில் படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. கேட்குதா? நல்லபடியாக வந்திருக்கு. எல்லோரும் படத்தை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வரவேற்பு ஏற்று எல்லோரும் சேரன் சார் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து நம்ம தனஞ்சலியன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுசீந்திரன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜய் மில்டன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நண்பர் பிரஜன் அவர் எந்த டைமு எந்த டைம் எது டைம் கூப்பிட்டாலும் இமீடியட்டாக எனக்காக வர்ற மனிதர், அதுக்காக அவருக்கு மிக மிக நன்றி. அதுக்கப்புறம் வந்து நம் பரத் சார் ரொம்ப நன்றி சார். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதா மேடம் ப்ரொடியூசர் பேசி அப்புறம் டைரக்டர் பேசியிருக்கலாம், எடுத்துக்கொண்டே நம்மளே பேச வைக்கிறீங்க. பட் எனிவே உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. மேடையில் விட்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், இயக்குனர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழா வந்து சிறப்பித்ததுக்கு என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டதோடு உடனே நான் அந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்த்தவொடனே நான் வாழ்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே சொன்னார் நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணார் ராஜா சார். ராஜா சார் திருப்பூர்லேருந்து வந்து இப்போது ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசாக வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி இங்கே இருக்கிற இயக்குநர்களும் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில் கைட் பண்ணி எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்தளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும். இந்த படத்தை நல்ல பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் அது கேட்டதே ராஜா சார்கிட்ட, சார் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு இந்த கதை மேலே, அவ்வளோ நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அமானுஷம், த்ரில்லர், ட்ரீம்ஸ், அது உங்கள் கனவுலேருந்து வர்றது நிஜமாகுமா அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அது சொல்ல வேணாம். ட்ரெய்லர்லேயே அப்படி இப்படி விட்டு விட்டால் அழகாக சொல்லியிருக்காங்க. அண்டு அதில் இருக்கிறது தான் கதை. ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்லேருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையாக நடக்குதா, அந்த நிகழ்வுகள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பு, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்றதை ஆரியினுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன். அதில் வந்து படத்தில் வந்து அவர் எல்லாமே இருக்கார். ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கார், ஒரு உண்மையான அப்பாவாக இருக்கார். அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுலேருந்து இப்படி தப்பிக்க போகிறோன்றது ஓடுறதா இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஆரி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும், ஒரு நல்ல படம் அமைஞ்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்களாக ஒரு 10 வருடம் மேலே சிறப்பான படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு படமாக இந்த படம் அமைய நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வரல நினைக்கிறேன்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார். அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம், தரனுடைய பாடல்கள், மெலடி ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இந்த தரன் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பிஜிஎம் சரி, சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நான் படம் பார்த்தோன்னே அதை சொன்னேன், இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு. ப்ரொடியூசர் வந்து நான் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஆனால் திடீர்னு 27 பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நிறைய படங்கள் இல்லை சார் இப்போ வந்துடலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆன பிறகு 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டியாக போயிட்டுருக்கு. படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எல்லாருமே சரி இந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு மார்ச்லேருந்து எக்ஸாம் வருது, அப்புறம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அது பிறகு இருக்குது நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது, அதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு எல்லாருமே இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் 8 தமிழ் திரைப்படங்கள் இல்லையாச்சு. 8 திரைப்படங்கள்லாம் இங்கே மீடியா நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், 8 திரைப்படங்களை எங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னு. 8 திரைப்படங்கள் ப்ரெஷ் ஷோ மூலமாக பார்த்தோம். அதில் அது பிறகு தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட ஒரு கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு படமும் 9 திரைப்படங்கள் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். ப்ரெஸ் இருக்கிற நம்ம வந்து மீடியா ஷோ ஒரு நாளைக்கு 3 ஷோ போட்டாலும் 3 நாட்கள் நம்ம உட்காந்து தொடர்ந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டமோ, ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரைய மாட்டேன்றாங்க. இந்த இதை வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். 8 படம் 9 படம் வரும்போது அந்த படத்தை நடுவில் நம்ம வரும்போது எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், நம்ம படத்தை மட்டும் எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வர போகிறாங்க நம்ம யோசிக்கணும்.
இங்கே என்னென்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை, என் படம் மீதி 8 படத்தை விட பெட்டரான படம், 6 படம் வந்தனா மீதி 5 படத்தை விட என் படம் பெட்டரான படம், இந்த நம்பிக்கையில் தான் படங்கள் வெளியாகுது. ஆனால் எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸு ஒரே மாதிரி இவ்வளோ படம் வருது யார் பார்ப்பாங்க, அன்லெஸ் அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பரான டாக் வந்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு. இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எல்லாருமே ட்வீட்டில் போட்டுட்ருக்காங்க, நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே ட்ரேட் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸே இல்லை, 10% கூட ஆடியன்ஸ் வரலை, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட்டு, இவ்வளோ படங்கள் வந்து மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்கன்னா என்ன காரணம், அதை நம்ம பார்க்கணும், மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது. அதாவது வாரம் படங்கள் வர்றது குறையே இல்லை, ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஆடியன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வரணும், ஆடியன்ஸ் வந்து எப்படி உள்ளே வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போது இந்த 2 மாதங்களாக தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய டிக்ளைனில் இருக்குது, வசூல் இல்லாமல் படங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. அதை உடைக்கிற மாதிரி நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி அடையணும். இந்த படம் 4th ஃப்ளோர் ஒரு நல்ல திரையரங்க அனுபவத்தை கொடுக்குற படமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்கிற இயக்குநர்கள் சப்போர்ட்டில் ப்ளஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கணும். ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கு வந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கா. அப்படி வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் அவ்வளோ பிரமித்த ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்திலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணி வந்தாலும் ஒரு படம் பண்ணோம். சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன். சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன் அப்படி. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலேருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமாம் தான், மாபெரும் படைப்பாளி. எல்லாருக்கும் வணக்கம். ஆரி வந்து சும்மா ஃப்ரேம் வச்சாலே ஒரு ஒரு அழகாக இருக்கிற, அழகுனா ஒரு அந்த உள்ளே இருக்க தன்மை, ஒரு சென்சிபிளாக இருக்கிற ஒரு அருமையான நண்பர். எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் வச்சிட முடியாது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சீன் என்ன, அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும். ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே 1 நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் சும்மா உட்காந்துருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியை. ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 years நட்பு இருக்குது. இப்போ சேரன் சாரும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது பரத் வேறு பக்கத்தில் உட்காந்துருந்தார். அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சேரன் சாருக்கு இன்னும் அந்த பயம் போல. அப்போவே ஆரி வந்து சேரன் சாருக்கு வந்து பர்சனல் ட்ரெயினராக இருந்தார். இப்போ வந்து ChatGPT இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ அவன் எங்கேருந்து எடுத்தானே தெரியாது. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுற்றி மாடியில் வச்சு தண்ணி கொடுப்பான், என்னெல்லாமோ பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேறு வேறு ஆளாக மாற்றினது வந்து ஆரியோட பெரும்பங்கு இருக்குது. ஸோ அப்போருந்தே எனக்கு பழக்கம் ஆரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவனோட க்ரோத் ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போது நானும் ஆரியும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதில் பரத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு.
ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு சினிமாவில் வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்துகிட்ருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே. அண்ட் இந்த படம் வந்து மெயினாக இங்கே வந்தது வந்து ஆரிக்காக தான். ஏன்னா ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்போ யார்ட்டையுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு நடித்தோம், ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து A to Z அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை ஓன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை. இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்ணுறன்றப்போ சத்தியமாக அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிற்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம்னு எல்லாருக்கும் சொல்லி ஓகே. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பிரஜின் எவ்வளோ வருஷமாக பழக்கம், சேர்ந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். கதிர் பயங்கர ஃபேன்லாம். அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சேரன் சார் அழகாக இருக்கிற பயமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு ஒரு ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரிக்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் விடைபெற்று கிளம்புறேன். நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சிவா பாய், எல்லாருக்கும் நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஒருத்தருக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோடய கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ லாஸ்ட் ஒரு 7 படமாக அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th floor. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களாக இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களாக இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். உங்களுக்கு 2 மகள்கள். நான் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். இவங்க கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறோமோ இல்லையோ, மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுங்கள் தம்பி. இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th floor அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. 1st floor, 2nd floor, 3rd floor, 4th floor, 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th floorன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லோரும் இந்த 4th floor ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேயும் சரி, ஷார்ட் டிவிஷன்லேயும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞன் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது.
அந்தளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்குது உங்ககிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்கார் எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவும் நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர், அதை தாண்டி என்னோடய உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரர், மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனி தான் என்னவாக இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க. சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சுருக்கு. அப்படின்னா நாங்களாக போராடி, நாங்களாக ஜெயிச்சு, நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி நீ சப்போர்ட் பண்ணி நீ போயிடுன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்கள். தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்தில் டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு, எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு. ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்றைக்கி பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போனோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கணும்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சோம். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னென்னா அந்த ஆட்டோகிராஃப் சக்ஸஸில் அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த டெடிக்கேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது, ஆடும் கூத்தில் சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் ஒரு பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்கெலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கார். அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தனும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம், தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனால தான் இன்றைக்கி அவர் தளராமல் அடுத்துன்னு பண்ணும்பொழுது இப்போ இந்த படத்தில் பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கார். ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியாக நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறையா உருவாக்கும் இந்த சினிமா. ஆனால் நீங்கள் இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னார், இது காலகாலமாக கடந்த 20 வருஷமாக நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்கள், எல்லாரும் விட்டு ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுகும், இறை விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கும், மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் நீங்கள் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறேன்ல, அது காரணம் என்னென்னா ஏற்கனவே வந்த நிறையா தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கலைன்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தால் கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பணம்.
அவர் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்தில் நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவனை கொண்டாந்து போடுற பணம். ஆனால் அதை இங்கே ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்லை. அப்போ நாங்கள் மனசாட்சியை அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமாம் தள்ளுறோம். அது யார் பிழைக்கிறதுக்கு? இங்கே இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போகிறதில்ல. டெக்னீஷியன் சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லோரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிக்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார்ட்டு போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியாக நிற்கிறார். இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்ணுறது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க? எத்தனை தேட்டர் கொடுப்பாங்க? எப்போ சொல்லுவாங்க ஷோ இதுன்னு? என்னமே தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடித்து ஓடிட்டுருக்கோம். டெய்லி நம்ம டிராஃபிக்கில் போகிற மாதிரி எல்லோரும் என்ன இவ்வளோ டிராஃபிக்கு, என்ன இவ்வளோ டிராஃபிக்கு நம்ம கேட்போம் போகும்போதே. ஆனால் நம்மளும் அந்த டிராஃபிக்குள்ள ஒரு ஆளாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்கே போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணுன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தவொன்னே ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளோ சார்? 1 லட்ச ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபா கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தானே. என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும்தானே நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. நான் எல்லோரும் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக ஒன்றை வச்சு அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் இதை சிரத்தையோட அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னால் தியேட்டருக்காரங்க கேட்கல. தியேட்டருக்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகணுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு 1 வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. 1 வாரத்துக்கு தியேட்டரை நான் வாடகைக்கு எடுத்துகிட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். 1 வாரத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுகலைன்னா அவன் தூக்கிடலாம். அதை விட்டுட்டு இன்றைக்கி 70-30, 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது, தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பார்க்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினாக இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கைத்தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தேட்டர் கிடைக்கிது அப்படின்னா அப்போ சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபராக போட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டா நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமேல் நீங்கள் தேட்டரில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தேட்டரை ஓட்டல இருந்தானப்பா உங்ககிட்ட வரோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவுக்கு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்தில் சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்பெறுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்போ நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. சிறு நீங்கள் தான் தியேட்டர் கூட வச்சுருக்கீங்க, உங்கள் கண்ட்ரோலில் நிறையா பேர் அந்த ஒரு 10 பேரை தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க தியேட்டர்ஸை. அப்போ நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊரில் டப்பிங் படங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும்பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லோரும் ஜாக்கி சான் தமிழ் பேசுகிறத பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலைன்னா லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாதம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாதம் நீங்கள் பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாதம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டராக பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாதம்னா நான் ஒரு மாதம் 4/24, 3 மாதம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க.
அப்போ இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்போ இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனால் என் கூட்டமாக போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையாக அது மாறும். அப்போ அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கும் தெரியாமல் இல்லை. தனஞ்சயன் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனால் யார் போய் பேசுறது? அப்போ நான் பகச்சுக்குறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊரில் நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு இல்லவன் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்கக்கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதில் விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன்படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ. மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிரியேஷன்ஸ் ராஜா சாரோட 4th ஃப்ளோர். ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம்தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு டைட்டில் வின் அடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் வந்து பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான் நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியா கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணோம், இல்லை சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும், அப்புறம் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பாள், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி, அன்பேஷம். தேங்க்யூ. 4th ஃப்ளோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. அவங்க ஒளிப்பதிவாளர்னாங்க. அது முன்னாடி சேரன் சார் பேசினதுலேருந்து என்ன பேசணும்னு நினச்சதே மறந்துட்டேன். ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல. பட் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் தனஞ்சயன் சாரும் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன், இந்த இசை, அந்த விழாலாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் இந்த படம் மூலிமா தான் எனக்கு பழக்கமாக தெரியும். பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார். இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பார், அதை இந்த ரிலீஸ்க்கு கொண்டு இந்த விழாக்கு நான் இன்னைக்கு வந்த காரணம் வந்து அவருக்காக மட்டும்தான், என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது. பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் சார். இந்த படம் உங்களுக்காக, இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஜெயிக்குதோ இல்லையோ உங்களுக்காக இது ஜெயிக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு 47 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 30 படம் என்னோடய இசை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட 4 செவத்துக்குள்ளே என் ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும். ஸோ இது ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்கள் பேசினது உங்கள் இந்த உலகத்துக்கு கேட்கும், அது மாறும் சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இவங்கெல்லாம் பீன் பிக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிக் இன்ஸ்பிரேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி ப்ரோவோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி அது இவ்வளோ வருடங்கள் கழித்து
எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு. ஹீஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. எல்லாமே சொன்ன மாதிரி த மோஸ்ட் டெடிக்கேட்டட் சின்சியர் ஆக்டர், நாட் ஓன்லி இன் ஆக்டிங். அவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து டைமிங்லேருந்து அவர் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐ லேர்ன்ட் லாட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்துலேருந்து. வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவிங்க. இந்த படத்துலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு பேஷண்ட்டான ஒருத்தர்னா நம்ம டைரக்டர் தான். அதை பாருங்கள், பின்னாடி போய் உக்காந்துட்டாரு. ஓ சாரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போய் வேலை செஞ்சதோட அவர் தான் என் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கல சார். இல்லை, ஜென்ரலாக ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம், அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்குனாலும் மியூசிக்கில் என்ன மாற்றலாம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ இது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், வி ஆர் கெட்டிங் யுனைடெட் ஆஃப்டர் போடாப்படிக்கு அப்புறமா சேர்றோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி தேர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ், ஆதித்யா ஆர்கே, ஸ்ரீனிஷா, சின்னு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் ஜி தமிழ் மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டார். என்னோட ஆஸ்தான ஒரு லிரிசிஸ்ட் வந்து கு கார்த்திக். அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவரை எழுதிட்டோன்னு சொல்லுவேன். அந்த படத்துக்குள்ளே போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டாக எல்லா பாட்டும் அவர் எழுதிடுவார். இன்றைக்கி வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியுது 3 பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் being here, and thank you all for the press for supporting me. Thank you. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்ககிட்ட இதை வீணாக்க விரும்பலை, நேராக மேட்டருக்கு வந்துடுறேன். முதல்ல இப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்றைக்கி அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது, கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே இந்த கல்யாணத்தப்போ கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. இதில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சிப்படுத்தி கொடுத்துட்டு மனசு ஆறுதல் படுத்திட்டு, நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படி தான் பதட்டமாக இருக்கும், சரியா போய்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல சேரன் சார் எல்லோரும் போனால் கூட நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே, பரத்தாக இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. யார் வரணும், யார் பண்ணணுன்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டோடனே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போன்னு போயிட்டார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தார். அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டார். ஏன்னா அடுத்து ஒரு 3 படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கேனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம். நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணார். அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்றைக்கி ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமிழாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபி மேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சலை சார், மாயா சார், அடுத்து வந்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது வந்து சார் உங்கள் வாத்தமிழ நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார், அது நல்லா பண்ணுறீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது சார், அதை விடாமல் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லும்போது ஒரு எளிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம
மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இன்றைக்கி மாறி இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்க எங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உள்ளே வரும்போது நான் உள்ளே வேணான்னு சொல்கிறதுக்காக தான் உள்ளே போனேன். நமக்கு எது எப்படி இவ்வளோ நேரம் பண்ண முடியும், நமக்கு நடிக்க தெரியும், அங்கே போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை. இல்லை உன்னால் முடியும், ஃபஸ்ட்டு உன்னை யாரும் எனக்கு தெரியாது, அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நீ இப்போ பயங்கரமாக பேசுவேன், பிக் பாஸில் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன், எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஆரண்டி பண்ண, நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஆளாக இருக்க, அதனால் தைரியமாக வா, இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்கள் தான். 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால் கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, 1 வருஷம் அந்த ஷோ வந்து பல கிடச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸு டிஆர்பியில் இது வரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி வந்து ஒரு ஷோ வந்து ஹிட் ஆச்சு. அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருந்துச்சு. கலைஞர் டிவின்னு கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, மேம் எல்லாருமே பாராட்டினாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் ஷோ பண்ணுறாரு, டிவிக்கு போயிட்டாரு, படம் பண்ணுறாரா ஒன்றுமே தெரில, ஆனால் ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாகிடுச்சு. நான் ஏன் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். தயாரிக்கிறது வந்து முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு, ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு எமோஷன்ஸ் இருக்குது, இப்போ இதெல்லாம் நான் இங்கே எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வந்து வர முடியாது. இது எனக்கும் இந்த அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்குது. எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை, அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. இந்த படம் ஏன் இப்போ சார் கூட சொன்னார் 27 நீங்கள் போட்டிங்களா சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சார் படம் பார்த்துட்டாரு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சின்சியரான ஒரு அட்டம்ப்ட் இந்த படத்தில் தெரியுது. அது ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, நடிகராக, டெக்னீஷியனாக எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும் சார். ஏன்னா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதான் எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உள்பட எல்லாருமே. ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும்னு நினைக்கிறோம், யாருக்கும் தெரியறதில்லை. ஏன்னா அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பித்தார், அந்த படம் பாதியில் நின்று போச்சு. அதுக்கப்புறமும் சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாவுக்கு இங்கே அமுச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சௌரியா வந்து சொன்னார், சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்கள் வர்றீங்க, நல்லபடியாக நடித்து கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளோதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. வேறு எதுவுமே நீங்கள் வந்து கதையை கேளுங்க, பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், வரீங்க, நடிக்கிறீங்க, கிளம்புறீங்க, இவ்வளோ தான் நான் சொன்னார். சூர்யாக்காக சொன்னேன், சூர்யா யார் பண்ணுறாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமாக பண்ணுறாரு, புது ப்ரொடியூசர் நம்மளை நம்பி வந்திருக்காரு பிரதர் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் போனோம், நடித்தோம், வந்தோம், போனோம், நடித்தோம், வந்தோம். இப்படி 25 நாள் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சது. எடுத்து அந்த படத்தை வந்து பார்த்தாரு, நாங்களும் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொன்னோம். அப்போ அவருக்கு சினிமா தெரியாது. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை சார் நல்லா தான் இருக்குது, நம்ம பண்ணிடலான்னாரு. அவருக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டாரு, கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சி போச்சு. ஏன்னா படமாக திருப்பி எடுக்கணுமே, இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்லை நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில. நேராக வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் படம் காமிச்சார். உண்மையாகவே இன்றைக்கி நீங்கள் பார்த்த பாட்டு, நீங்கள் பார்த்த விஷுவல்ஸு எல்லாமே ஏற்கனவே எடுத்திருந்தது தான். அதில் கொஞ்சம் நேர்த்தியாக இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரியாக அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா, இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவங்க மனைவி. நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் சிறந்த படமாக இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், பாடம் எடுத்துட்டீங்க, இவ்வளோ காசை போட்டு ஒரு நல்ல படமாக எடுக்க வேண்டியதானே, அது எல்லாம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் வந்துட்டு அப்படி இப்படி சுறுசுறுப்பாக வந்தார். சார் அது என்னமோ சொன்னீங்களே சார், வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பேசிடலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு. நான் அடுத்த படத்துக்கு போகிறேன் சார், இதில் விட்டதெல்லாம் நான் அதில் பிடிச்சிக்கிறேன்னாரு. சார் விட்டதை பிடிக்கிறேன் இந்த சினிமாவில்
அது பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்கே அதிகம். அதனால் ஒரு படம் எடுக்கும்போதே சரியாக எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும்னு சொன்னேன். அன்னைக்கு அவங்க வீட்டில் சொன்ன விஷயத்தை எல்லாருமே உட்காந்து கவனித்து ஒரு டீமாக பண்ணி நாங்கள் போடாத சண்டை இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், சண்டைன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். அவர் ரொம்ப இன்னசென்ட்டு. இவர் எவ்வளோ இன்னசென்ட்னு கேட்டுட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள ரத்த கொதிப்பை பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அப்படி இருப்பார் உள்ளுக்குள்ள. இவர் ஒன்று என்ன சார் நடக்குது? இல்லை சார், பாவம் அவர் ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு, யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார். அவர் ரத்த கொதிப்பா இவர் இவ்வளோ தான் டீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க 2 பேருக்கு லவ் பண்ணுற மாதிரி தான். அவர் அங்கே டென்ஷன் ஆவார், பேசுவார். இவர்கிட்ட எந்த விதமான கூலாக இருப்பார், தண்ணி மாதிரி. அது எது ஊற்றினாலும் அணைஞ்சிடும். அதனால் சுந்தர் சார்கிட்ட வேலை செய்ய ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலாக அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. அதிகபட்ச கோவம் நான் அது கிடைக்கிறா விடுங்க சார், இதுதான் அதிகபட்ச கோவம். அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்னும் விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒவ்வொரு நாளும் க்ளீன் செட்டில்மெண்ட்டு ஆன் டேட் அன்னைக்கே எனக்கு உள்பட எல்லாருக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் கொடுத்த ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு கடன் வாங்குறாரு இது சார். என் ஆஃபீஸில் யாரும் வந்து நிற்கக்கூடாது சார், நான் கடன்காரன்னு சொல்லக்கூடாது சார், என்னை யாரும் வந்து தப்பாக பேசக்கூடாது சார். ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணார். ஏன்னா சூர்யா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு புது ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார், அன்னன்னைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம் சார். 10 நாள் வச்சுக்கிட்டு பண்ணோன்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பெரிய பேனர் மேலே நம்பிக்கை இருக்கும். 10 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க, 20 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க. ஆனால் மனோ கிரியேஷன்ஸு நம்பி இன்றைக்கி எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து வேலை செய்வோம் சார். நான் உள்பட சம்பளம் கொடுக்கலன்னா கூட வந்து வேலை செய்வோம். ஏன்னா அடுத்தவங்க காசு நம்ம காசு மாதிரி நினச்சி வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவங்க காசு நமக்கு எதுக்கு சார், கொடுத்துருவோம் சார், அப்புறமா பேசுவோம் சார் அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் கராராக பேசுவார். கண்டிஷன் அப்படி தான். வீட்டில் பொண்டாட்டி எப்படியோ அப்படி தான் அவரும் எங்ககிட்ட பொண்டாட்டியுமே நடந்துப்பார். சில நேரம் கொஞ்சம் கோவமாக பேசுவார், அப்புறம் லவ் பண்ணுவார். அப்படி சாப்பாடை போட்டு அள்ளி திணிச்சிடுவார். நம்மளால் ஒன்றும் முடியாது. அதனால் ஒரு அன்பான ராட்சசன்னு சொல்லலாம், ராட்சசின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆண். அதனால் ஒரு அன்பான ராட்சசன் அவர். சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடமெண்ட்டாக நான், டைரக்டர் லக்ஷ்மண், நாங்கள் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவரை. ஒரே விஷயம் தான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஏன் அவரோட நான் நிற்கிறேன் இந்த ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்போனாலும் அவரோட நண்பரை நான் சம்பாதிச்சிருக்க விஷயம் என்னென்னா, சினிமாவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தார், அவரை சரியாக வழி நடத்தணும், சரியாக அந்த ஒரு நல்ல படம் பண்ணுச்சுங்கிற சந்தோஷத்தோடு ஒரு மனுஷன் வெளில போகணும். தப்பாக ஒரு படம் பண்ணோம், தப்பாக கைட் பண்ணோம், காசை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணோன்னு இல்லாமல் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சரியான முயற்சியாக எடுத்து தரன் வந்து எல்லாமே வந்து கூடுதல் செலவு இருந்தாலும் இந்த படத்துக்கு பரவாயில்ல சார். இதுக்கு அதனால தான் இப்போ சார் சொன்ன ஸ்கேலுக்கு இந்த படம் மாறினதுக்கான காரணம் என்னென்னா, அடுத்து 25 நாள் நம்ம ஷூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த படம் ஒரு 45 நாள் 48 நாள் ஒரு பெரிய படத்துக்கான செலவை இன்றைக்கி இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இப்போ என்ன பெரிய குறை, நான் மண்டை குழம்பி போய் தர்றாங்க, எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தால் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் வந்து பேசியிருந்தார். அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். ஏன்னா 0க்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார், ஆனால் மைனஸில் போயிட்டா தான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம், ஒவ்வொரு படங்களும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து தான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளோ புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்றைக்கி நமக்கு ரஜினி சார், இன்றைக்கி விஜய் சார், இன்றைக்கி அஜித் சார், யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துலேருந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது?
அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமாக இருக்கட்டும், இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார், அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற ரிலீஸில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டார். குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா, அந்த பக்கம் அடிங்கடா, இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு ஆள் டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே தெரியல, முன்னாடி சொல்லும்போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சார் இங்கே ஃப்ரெஷ் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பேசும்போது கரெக்டாக ஒரு கைட்லைனை போகலைன்னா சுற்றிடும் சார் அப்படிங்கும்போது, இப்போ அவர் நிறைய பேர் சுற்றல விட்றாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அவரை எல்லாத்தையும் சுற்றல விட்றாரு. இவ்வளோ தானே படம், வாங்க 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 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் 27 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அதான் சொன்னார், இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாதம் வந்து நமக்கு லீவு இல்லை சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோமோ இல்லையா சார், நாம் தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம், கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபா போட்டு நீங்கள் படத்தை பண்ணுறவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனால் நான் காசு கொடுக்குறேன்னு, இது என் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம், நாங்க சார் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்போ யாரை நம்புவா? எனக்கு ஒரே கேள்வி தான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பலை அப்படின்னா நானே போக, அப்போ இந்த சுயநலமாக ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போகிறேன்னு இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோடு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமாவுக்கு வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது, இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ்க்கு வந்தார், 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்குள்ளே போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து என் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ, 10 ரூபா இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவைக்கு போக 1 ரூபாயோ 4 செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்காந்தோம், சமூகத்துக்கு வேலையை செஞ்சோம். அப்போது இன்னைக்கு நம்ம உள்ளே போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அது சரியாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள், திருத்திக்கணும், அவ்வளோதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்கே யாரும் ஸ்டாராக வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்கே ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு நான் அடுத்து படம் பண்ணுறேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதனை இங்கே மாற்றுது. அப்போது அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோவமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளோதான். இந்த படத்தோட முயற்சியும் அப்படி தான், ஒரு நல்ல படமாக எடுத்தாச்சு, எங்கள் அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்தில் என்றைக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக ஒரு டே அண்ட் நைட்டு 38 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு மொதல் நாள் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் அந்த மொட்டை மாடியில், அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி, எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை, மேலே போய் நின்றுருக்கோம், போதும்னு சொன்னாங்க. இவங்க வேணாம் சார் வாங்க சார் போதும்னாங்க. ஒரு ட்ரான் ஷாட் மேலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்துடும் சொல்லிட்டு
அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே அந்த இதில் எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆச்சு. மேலே நின்றுட்டு இருக்கேன், காற்று அடிக்குது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன். அங்கேருந்து அன்றைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனாக லவ் பண்ணால் ஆனால் இவ்வளோ வெறித்தனமாக பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குதுன்னு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்லை அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா இவர் ஃபீல் பண்ணிட்டார், மேலே போகலாம் சார், லேட் ஆச்சு, நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, சினிமாவை பேஷனோடு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னென்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளோ பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார். யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது. எனக்கு கப்பை குத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு, இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இவன் ஏன் வரணும், அவன் ஏன் வரணும்னு ஏன் கேட்குறீங்க? யார் வேணால் அந்த சினிமாவுக்கு வரட்டும். ஒரு பேரியரை ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தால் என்ன நடந்துற போகுது, அதில் என்னால் என்ன நடந்துற போகுது? நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தால் இருக்கிற இடத்துல போய் சேரும், இல்லாதவங்ககிட்ட காசு வந்தால் 100 பேருக்கு போய் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சார்னா 100 படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பார், 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா தன்னம்பிக்கை, சினிமா ஒரு சினிமா நல்ல சினிமா எடுத்தால் ஓட வைப்பாங்கன்னு நம்பிக்கையை யார் கொடுப்பா? தனஞ்சயன் வந்து இன்னைக்கு உட்காரணும்னு அவசியமே நிறைய வேலை இருக்குது. அவர் அப்பவே போகிறேன்னு போயிருக்கலாம். ஆனால் நான் பேசி இல்லை சார், அது நல்லா இருக்காது சார், நீங்கள் பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இது போது சார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமாவில் சம்பாதிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்போது இப்போ பிக் பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி உள்ளே போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் இந்த படம் எடுத்துருக்கிறேன். அவங்கள நம்பி தான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒன்று மாதிரி, சார் அவர் ஓட்டு போட்டவங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃபு ஸ்ரீலங்கெல்லாம் இருக்கலாம், அவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க, இப்போல்லாம் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து யார் தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நான் நல்ல படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், பாருங்கள், நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்கள், திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தான் வரேன். ஓட மாட்டேன் மைண்ட் எங்கேயும். இந்த சினிமாவை விட்டு நான் ஓட மாட்டேன். ஏன்னா அந்த 20 வருஷமாக அந்த சினிமாவை விட்டு என்றைக்கே ஓடி இருக்கணும், நான் என்றைக்கே ஓடி இருக்கணும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியாக இருக்கோ எடுத்துக்கிட்டு திரும்ப வரேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து படம் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சுருவாங்களா, இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, படம் பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நடிப்பு நல்லா சொல்லுங்கள், திருத்திக்கிறோம், நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு படம் எடுத்துகிட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணுங்கிற இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணால் இங்கே ஜெயிக்கணும் சார், யார் வேணால் இங்கே வரட்டும் சார். ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு வந்தால் அதை கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைன்னா கூட அதை நசுக்கிற வேலை இங்கே இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே தனஞ்சயன் சார்னு சொன்னார். அதனால் இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும், நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம். குறிப்பாக அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி யார் பொறுப்பில் இந்த படத்தை கொடுக்குறேன்னா, நீங்கள் சொன்ன அதே மக்களுடைய பொறுப்புக்கிட்ட தான் அந்த படம் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா, இந்த சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனா, நீங்கள் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோடு வந்திருக்கோம். இது நல்லா இருக்குது அப்படின்னா பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா சொல்லுங்கள், திருத்திக்கணும். ஸோ பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல முயற்சியாக, கூட்டு முயற்சியாக அந்த படம் வருது, தேட்டருக்கு வருது. எல்லாரும் வந்து பார்த்து, தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம்தான், கிளிஷேவான ஒரு டயலாக். இந்த குடும்பம் வாழும், அவர் வாழும், நான் வாழ்வேன், இதெல்லாம் கரெக்டு. ஒரே ஒரு விஷயந்தான், நேர்மையாக உழைச்சா, நேர்மையாக ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் தேட்டருக்கு வந்து நேர்மையாக பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வரும், இன்னொரு புது கலைஞர்களை உருவாக்கும். நல்ல சினிமா தமிழில் வரலன்னா நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு சினிமாவாக அதை ஒரு முயற்சியை நாங்கள் நினச்சி எடுத்திருக்கோம்.
அது சரியாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களை மாதிரி 100 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன். இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா, கார்த்தி, மேக்கப் மேன், முருகா வந்து கூகார்த்தியோடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த பாடல் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம் படுது. லவ் சாங் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருமே ஃபீல் பண்ணுறாரு, இது கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம்ல சார், பாட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லி மேமும் சொன்னாங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு 2 பாட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்றத தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்வோம். இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா. நாளைக்கு நீங்கள் கண்ணதாசன் மாதிரி, வாலி ஐயா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக நீங்கள் வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன். அப்புறம் தரன், எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன். மாலை பொழுது மாதத்துக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங், என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸு. நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன எப்படி இது கொஞ்சலான்ட்டு. இப்போ வேறு பாட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட அமிச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கி சுற்றுற இவன் என்ன பார்க்குறா, ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறா. ஸோ அதனால் அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப, நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உன்னை ஷூட் பண்ணுறேன், உன்னை அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வேணாமா, வெக்கத்தை பாரு. ஸோ அதனால் அந்தளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆயிடுச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி. ஏன்னா உளலாயிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண், நாங்கள்லாம் புழிஞ்சிருக்கோம் அவரை, அவரும் வச்சு செஞ்சுருக்கோம் அவர். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட்டு வந்து ரொம்ப அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு. குறிப்பாக ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரெக்கி பண்ணி எடுத்த ஒரு ஃபைட்டு வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு. ஏன்னா 2-3 படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு. நான் அந்த பார்க்கூர்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளராச்சே. இல்லை அது வரேன் துரத்தி தானே போனோம், நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். அதை அங்கே கல் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. ஷூவில் ஏறி அடித்தோடனே அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு. அதோட ஒரு 6 மாதம் பிரச்சனை. அங்கே போனோடனே மாத்தமலை ஷோவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏண்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டேன். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு ஷோ உட்காந்து நிறைய அந்த இடையில பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து இந்த படத்தில் இதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கார்த்தி ரெடியாக இருந்துக்கேன், உங்கள் டேட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நடிப்பை நான் வந்து நிறையா கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தால் தான் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சா நிறைய பேர் செய்ய முடியும். அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதனால் அது நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டார் எல்லாத்தையும். அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாகவே இயல்பாக நடிக்கிற இப்போ தயாராகிட்டிங்கன்னா ஒரு சீசன் நடிகர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றி. அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ், இந்த படத்தில் யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ்ஸு. அவன் வந்து விஜய் ஆகிட்டான், ஒருத்தர் வந்து பிளாகர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அந்த வாங்கடா எல்லோரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஒரு ஆள் வரல, 2 ஆள் வரல, நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் வந்ததுக்கு இங்கே இல்லை சார், எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட் அவன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது. முக்கியமாக அந்த குழந்தை சொல்ல வாடரே, இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்கம் முழிச்சு எந்திரிச்சவொடனே வந்து டம்முன்னு அடிச்சுங்க, ஃபீல் பண்ணுடா, கொஞ்சம் அழுடா, கொஞ்சம் சோகமாயிடுறா. ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை வரையா, அதுக்கு ரியாக்ஷன் பண்ண அது வந்து சீசன்ட் ஆயிடுச்சு. நாங்கள் எதாவது கூப்பிட்டு பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது சீசன்ட், அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு. ஸோ பல்லு விழுந்துருச்சு. அதனால் வளர்கிறதுக்குள்ளே படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம். பல்லு விழுதுக்குன்னு சொல்லிட்டு 27ஆம் ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்க. அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி. எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம, எந்த வித டார்ச்சரும், வழக்கமான ஹீரோயின் நம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. தேங்க்ஸ் சொல்லும். ஓகே.
ஸோ எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக, உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன். என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை, இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் ஒரே சொல்லுவேன், இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்விட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும். ஏன்னா இதுக்கு பெரிய கூட்டு வந்து இங்கே நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது. அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு. ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஊடக நண்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது. ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க முடியும் மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி, வணக்கம்.